எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஈஸியான கேரளா அடப்பிரதமன் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த ரைஸ் அடப்பிரதமன் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த பாயசம் இது பாருங்க, நான் இந்த டபுள் ஹார்ஸோட அடப்பிரதமன் இது ரெடிமேடாக நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்க கிடைக்கும். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 200 கிராம் இது பாருங்க. இது இப்படி இருக்கும். இது அரிசியில் பண்ணுறது. நம்ம இந்த சேமியா பாயசம்லாம் வைப்போம் அதே மாதிரி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் 200ல் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பாருங்கள், 100 கிராம் தனியாக எடுத்து பாதி இதில் போட்டேன் நான். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சேன் நான். இது வந்து பச்சை தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இது வந்து கொதிக்க விடணும். அதை அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். கேஸ் பற்ற வச்சு ஒரு பேஸ் திக்கான பாத்திரம் தான் இதுக்கு வைக்கணும். வச்சுட்டு தண்ணி வந்து அளவு கிடையாது, கொஞ்சம் நிறையவே வைக்கணும். இதில் வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக நெய் விடுறேன் நான். அந்த அடை வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்லோ பண்ணிடலாம், இல்லைன்னா ஆவி அடிக்கும் கையில். இப்போ வந்து அந்த அடை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இது வந்து நம்ம இதில் எப்படி போடலாம். பாருங்கள், அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து நீங்கள் நிறைய வச்சாதான் அது ஒட்டாமல் வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படியே ஒட்டிடும். இது வந்து தனித்தனியாக வரணும் நமக்கு வெந்து. பாருங்க, அந்த அடை வந்து உங்களுக்கு எங்கேயோ இருக்கும், தண்ணி வந்து நிறைய இருக்கும் பாருங்க. அது வந்து கொஞ்சம் வேகணும். ஒரு கொதி வந்த உடனே போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். எப்படி வேகணும்னு காட்டுறேன் நான். ஒரு கொதி வந்த உடனே ஸ்லோ பண்ணிடுங்க. கொதி வந்துருச்சு, நல்லா நல்லா கொதிக்குது பாருங்க. சும்மா இப்படி கிளறி விட்டுட்டு இந்த அடையை இப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து நல்லா அது பாருங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, நம்ம அரிசியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இப்படி பார்த்தா நல்லா ப்ரெஸ் ஆகணும், சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் வேகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொதி வந்த உடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுருங்க. மூடிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம. பாருங்க, இது வந்து பாருங்க முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் ஆகும். இந்த சாதமெல்லாம் வெந்ததுன்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து பெரிய அடை கூட கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது கூட நம்ம பண்ணலாம். எனக்கு வந்து சின்ன அடை கிடைச்சிது, கொஞ்சம் பொடியாக இருக்கும் இந்த அடை. இப்போ நம்ம இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். இது வடிகட்ட போகிறேன். வடிகட்டும் போது இந்த மாதிரி சின்ன இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும். ஏன்னா இந்த அடை வந்து ரொம்ப மைன்யூட், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் இல்லைன்னா பெருசு போட்டிங்கன்னா எல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ இப்போ நான் எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக அடை சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன வடிகட்டி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் எல்லாம் கீழே ஃபில்டர் ஆகிடுது பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி பாருங்கள். தண்ணி மாதிரி கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அடை வந்து தனித்தனியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஜிங்கில் கொண்டு போய் பச்சை தண்ணியில் இது கொஞ்சம் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். அப்படியே இந்த ஸ்ட்ரெயினரோட எடுத்துகிட்டு போய் ஜிங்கில் போய் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாலோட பாயசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேசிக்கான அதே பாத்திரம் வச்சுருக்கேன் நான். 1/2 லிட்டர் பால் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன் நான். இப்போ அதில் வந்து இந்த பால் அடை இருக்கு இல்லையா, நான் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன். அந்த வடிகட்டி அப்புறம் வந்து நல்ல தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி அப்படியே இதிலே ஊற்றி அப்படியே அலசி பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், தனித்தனியாக இருக்கும் அது. இப்போ நம்ம இது வந்து அப்படியே இதில் இந்த பாலில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாலில் போட்ட உடனே எல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். இதில் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வைக்கணும். இது இல்லைன்னா டக்குன்னு சுண்டிடும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணுவோம்.
நான் 1/2 லிட்டர் பால் 100 கிராம் அந்த பால் அடைக்கி வந்து 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து பாருங்க 1 2 3 4 ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். சுகர் போட்டு இப்படி லைட்டாக கிளறி விட்டுருக்கேன். கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இது வந்து சுகர் போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா குறுகிடுச்சு பாருங்கள். அந்த இந்த பாலாடை பாயாசம் பாருங்கள் நல்லா குறுகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது பாருங்கள், அமுலோட கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் வந்து பாருங்கள், இது வந்து டேபிள் ஸ்பூனில் 1 2 3 4 ஒரு 5. அதனால தான் நான் முதல்ல சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன். நான் இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து சுகர் போதுமா என்னென்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கலாம். இது பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சுகர் வந்து சூப்பராக கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன கொதி வந்தப்புறம் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். அப்படியே பாருங்கள், ஒரு சின்ன கொதி தான் வரணும். அந்த கலரெல்லாம் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது. இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கொதி வந்துருச்சு. சின்ன கொதி வந்த உடனே நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன கொதி வரட்டும். பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. அந்த கண்டென்ஸ்டு மில்க் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு. அந்த கண்டென்ஸ்டு மில்க் ஏன் போடுறோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயாசம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இந்த அடை பிரதமன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை நல்லா பொரியட்டும். இதெல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஜாஸ்தி கம்மி நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இது வந்து வறுத்து வச்ச முந்திரி தான். இதுவும் கொஞ்சம் அப்படி போட்டு ஒரு கிளறி நம்ம வந்து அந்த பாயாசத்துக்கு மேலே ஊற்றலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காடமம், அதாவது ஏலக்காய் பவுடர் நல்லா தூள் பண்ணது போட்டு இப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மெத்தடில் இந்த அடை பிரதமன் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.